வணக்கம் அண்ட் வெல்கம் டு கவின் தனு விளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரலட்சுமி நோன்பு வரப்போகுது இல்லையா? ஸோ அதுக்கான வீடியோ தான். புதுசாக இந்த வருஷம் தான் நாங்கள் வரலட்சுமி நோன்பு தொடங்க போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பதிவில் வரலட்சுமி நோன்பு அப்படின்னா என்ன, இந்த வரலட்சுமி நோன்பு எப்படி இருக்கலாம், எந்தெந்த முறையில் வழிபாடு செய்யணும், இப்போ நம்ம வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு செய்ய முடியல அப்படின்னா அடுத்து நம்ம இந்த வழிபாடு எப்போ செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முக்கியமாக வரலட்சுமி நோன்பு வரலாறு பற்றியும் இந்த வரலட்சுமி நோன்பு இருந்தா என்ன மாதிரி பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன். வரலட்சுமி அம்பாலை எப்படி கலசத்துல நிறுத்தி வழிபாடு செய்யறது, கலசம் இல்லாம எப்படி வழிபாடு செய்யலாம், விநாயகர் வழிபாடு, அதோட புனர்பூசம், இது எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோல ரொம்ப தெளிவா கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்டிங் வரைக்கும் பாருங்க. இந்த வருஷம் தான் நான் தொடங்க போறேன், வரலட்சுமி விரதம்னா என்னன்னே தெரியல, எப்படி தொடங்குறதுன்னு தெரியல, ஆனா எனக்கு பண்ணணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இந்த வீடியோ முழுமையா பாருங்க. வரலட்சுமி நோன்புனா என்ன, அதோட பலன்கள் என்ன, என்னைக்கு தொடங்கி என்னைக்கு முடிக்கிறது, புனர்பூசம் எப்படி பண்றது, எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம். இறை வழி தேடி செல்லும் இறை பக்தர்கள் அனைவருக்கும் எல்லா விதமான நலன்கள் பலன்கள் எல்லாமே கிடைக்கட்டும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வரலட்சுமி விரதம் அப்படின்னா என்னன்னு தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. அந்த வார்த்தையாவது, வரலட்சுமி விரதம் வரப்போகுது அப்படிங்கிற வார்த்தையாவது எல்லாருடைய காதும் கேட்டிருக்கும். அவ்வளவு விசேஷமான நாள். பொதுவா இந்த வரலட்சுமி விரதம் எதுக்கு இருப்பாங்க அப்படின்னா, வீட்டுல செல்வம் செழிக்கணும், வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான நோய் நொடியும் இருக்கக்கூடாது, எல்லாரும் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும், உலக நலனுக்காக இருக்கக்கூடிய அற்புதமான விரதம் இது. வீட்டுல எப்போதுமே மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்கக்கூடாது, மகிழ்ச்சி நிறைந்த வீடா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். செல்வ வளம் மேம்படணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லாம மாங்கல்ய பாக்கியம் நிலைத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெண்கள் எல்லாரும் கடைபிடிக்கக்கூடிய மிக அற்புதமான விரத நாள் இது. அதோட குடும்ப ஒற்றுமை, ஆயுள் பலம், அதுக்கப்புறம் மெயினான ஒரு விஷயம் என்னன்னா குழந்தை பேரு. இதுக்காக படாத பாடுபடுறோம் எல்லாரும். ஒரு தாய் தன் பிள்ளை கேட்டு இல்லை அப்படின்னு சொல்லுவாளா? எந்த தாயுமே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இந்த தாய் கூட. வரத்தை வாரி தருபவள் வரமகாலட்சுமி. நீங்க என்ன வேண்டுதல் வச்சு அம்பால வீட்டுக்கு அழைச்சி வழிபாடு செஞ்சாலும் சரி, அது நிச்சயமா நிறைவேறும். வருடந்தோறும் வரக்கூடிய வரலட்சுமி விரத நாளை நம்ம எப்படி கணிக்கிறது, அந்த நாளை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு முந்தின வார வெள்ளிக்கிழமை தான் வரலட்சுமி நோன்பு அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்வோம். அதாவது பௌர்ணமியோட முந்தின வாரத்தோட வெள்ளிக்கிழமை, அந்த நாளை தான் ரொம்ப விசேஷமா வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்யறது. இப்போ அடுத்த வாரம் பௌர்ணமி வரப்போகுது அப்படின்னா இந்த வாரத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இருக்கும் இல்லையா, அந்த நாளை தான் வரலட்சுமி நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 2025 இந்த வருடம் வரலட்சுமி விரதம் எந்த தேதியில வந்திருக்கு அப்படின்னா ஆடி மாதம் 23ஆம் தேதி, அதாவது இங்கிலீஷ் மந்த்ல ஆகஸ்ட் 8 வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் கொண்டாடப்பட இருக்குது. இந்த காலகட்டத்தில் சாங்கிய சம்பிரதாயம் அப்படிங்கிறது எதுக்கு கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமலேயே அதை கடைபிடிச்சிட்டு வருவோம். நம்மளுடைய முன்னோர்கள் எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் அதுல ஒரு அர்த்தம், காரணம் இருக்கும். காரணமின்றி காரியமில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எல்லா விதமான சாங்கிய சம்பிரதாயத்திற்கும் ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும். அந்த வகையில இந்த வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது பல அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா, வரலட்சுமி விரதம் எதுக்காக கடைபிடிக்கிறாங்க, அதோட வரலாறு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை இப்ப பார்க்கலாம். நம்ம எல்லாருடைய வீட்லயும் மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படம் வச்சுதான் வழிபாடு செய்வோம். ஆனா இந்த வரலட்சுமி விரத தினத்தன்னைக்கு மட்டும் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, அஷ்டலட்சுமிகளின் ஸ்வரூபமான இந்த வரலட்சுமி தாயார ஆவாகனம் செஞ்சு வீட்டுக்கு அழைச்சி அவளுக்கு அலங்காரம் பண்ணி நெய்வேத்தியம் வச்சு பூஜை வழிபாடு செய்வோம். இந்த மாதிரி எல்லாம் அம்பால அலங்காரம் பண்ணி அழகு பார்த்து பூஜை வழிபாடு செய்யும் போது நம்ம என்ன வரம் கேட்டாலும் சரி, விரதம் இருக்கக்கூடிய அந்த நாள்ல அம்பாளுக்கு அவ்வளவு அலங்காரம் செஞ்சு அழகு பார்க்கக்கூடிய நமக்கு என்ன வரம் கேட்டாலும் அம்பாள் வாரி வழங்கிடுவா. கேட்ட வரம் கேட்காத வரம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வாரி வழங்கக்கூடியவள் தான் வரமகாலட்சுமி. பார்க்கடலில் தோன்றிய செல்வத்தின் அதிபதியான லட்சுமி தேவியே இந்த விரதத்தை இருக்க சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு விரதத்தை மேற்கொள்றதா இருந்தாலும் சரி, அந்த விரதத்தோட உண்மையான வரலாறு என்ன, அதோட பலன்கள் என்ன, அந்த விரதம் இருந்தா என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த விரதத்தின் மேல் இருக்கக்கூடிய ஈடுபாடு பற்று அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகும். அந்த வகையில வரலட்சுமி நோன்பு பற்றின வரலாறை கேட்கறதும் மற்றவங்களுக்கு இதை எடுத்து சொல்றதும் தான் அதிக புண்ணியங்களை தரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய புராண கதைகள் இருக்கு. அதுல ஒரு கதை இந்த வீடியோ மூலமா நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு கதை மூலமாவே இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது எவ்வளவு
புனிதமானது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுப்பீங்க. சாக்ஷாத் அந்த மகாலட்சுமி தாயாரே ஒரு மானுட பெண் முன்னாடி தோன்றி இந்த வரலட்சுமி விரதத்தை கடைப்பிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எதனால அப்படிங்கறத பார்க்கலாம். சௌராஷ்டிரா நாட்டோட மன்னன் பக்த்ரு சர்வா ஒரு தீவிரமான விஷ்ணு பக்தனா இருந்துட்டு வராரு. இவருடைய மனைவி சந்திரிகா. இவங்களுக்கு 7 ஆண் பிள்ளைகள், ஒரே ஒரு பெண் பிள்ளை இருந்திருக்காங்க. பெண் பிள்ளைக்கு ஷியாமா அப்படிங்கிற பேர் வச்சு வளர்த்துட்டு வந்திருக்காங்க. சந்திரிகா எப்போதுமே இறை பக்தியோட தான தர்மம், கல்வி, கற்பு அப்படின்னு சொல்லி ரொம்பவே நேர்மையான ஒரு பெண்மணியா இருந்திருக்காங்க. கோபம்னா என்னன்னே தெரியாம ஒரு சாந்த குணம் படைத்தவள் சந்திரிகா. சந்திரிகாவோட இந்த அற்புதமான குணத்தை பார்த்து ரொம்பவே மகிழ்ச்சியோட இருக்காங்க மகாலட்சுமி தாயார். அதனால இவங்களுக்கு ஒரு வரத்தையும் கொடுக்க ஆசைப்படுறாங்க. அதனால மகாலட்சுமி தாயார் என்ன பண்றாங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமை துவாதசி தினத்துல ஒரு சுமங்கலி பெண்ணாக உருவம் எடுத்து அந்த புறத்துக்கு போறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து சந்திரிகா வயிறு ஃபுல்லா நல்லா சாப்பிட்டுட்டு வெற்றிலை பாக்குறோம் இல்லையா, அதை எடுத்து வாயில போட்டு மென்னிட்டு உட்காந்துருக்கா. சுமங்கலி பெண் வரதை பார்த்துட்டு, அம்மா நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. சந்திரிகா, நீ ரொம்ப நல்லவதான், ஆனா லக்ஷ்மி தேவி அவதாரம் செஞ்ச இந்த துவாதசி தினத்துல நீ விரதம் இல்லாம வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கே அப்படின்னு சொல்லி சந்திரிகாவோடைய தப்ப சுட்டி காட்டி பேசுறாங்க மகாலட்சுமி தாயார். உடனே கோவமே படாத சந்திரிகாவுக்கு கோவம் வருது. ஒரு சாதாரண பெண்மணி நீ, நான் இந்த நாட்டோட மகாராணி, நான் சாப்பிடுறதுல உனக்கு என்ன பிரச்சனை, நான் சாப்பிடுறத நீ எப்படி கேள்வி கேட்ப அப்படின்னு சொல்லி கோவத்தோட மகாலட்சுமி தாயாருடைய கன்னத்திலேயே அரைஞ்சிடுறாங்க. உடனே இந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கடுமையா பேசிடுறாங்க. இதனால ரொம்பவே மன வருத்தத்தோடையும் கண்ணுல கண்ணீரோட அந்த அந்தப்புறத்துல இருந்து வெளியே வராங்க மகாலட்சுமி தாயார். அப்போ அந்த இடத்துல வந்த சந்திரிகாவோட பொண்ணு ஷியாமா, அம்மா நீங்க ஏன் அழுவுறீங்க அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி தாயாரை பார்த்து கேக்குறாங்க. உன்னோட தாயோட தவற நான் சுட்டி காட்டி சொன்னேன், ஆனா அவ என்கிட்ட ரொம்பவே கடுமையா நடந்துக்கிட்டா, இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன், இனிமே நான் வரவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ ஷியாமா மகாலட்சுமி தாயாரை தடுத்து நிறுத்தி, என்னுடைய அம்மா கிட்ட நீங்க என்ன சொல்ல வந்தீங்க, அதை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி தாயாரை அமர வச்சு கேக்குறாங்க. அப்போ மனம் குளிர்ந்த மகாலட்சுமி தாயார் ஷியாமாக்கு வரலட்சுமி விரதத்தை பத்தி எடுத்து உரைச்சிருக்காங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை, அதாவது பௌர்ணமிக்கு முன்னாடி வாரத்தில் வரக்கூடிய துவாதசி நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை அன்று 16 வகை செல்வத்தையும் வாரி வழங்கக்கூடிய அற்புதமான இந்த வரலட்சுமி விரதத்தை இருந்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இத ஷியாமாக்கு சொல்லிட்டு மகாலட்சுமி தாயார் சுமங்கலியா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. ஷியாமாக்கு திருமணமாகி புகுந்த வீட்டுக்கு போறாங்க. அங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி தாயாருக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுட்டு வரா. மகாலட்சுமி தாயார அடிச்சு அவமானப்படுத்தி துரத்துனதுனால பக்தி சர்வாவுடைய அந்த அரண்மனை அப்படிங்கறதே காணாம போயிடுது. இதனால அவருடைய குடும்ப நிலை ரொம்பவே மோசமாயிடுது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஷியாமாவோட குடும்பம் ரொம்ப செல்வ செழிப்போட வாழ்ந்துட்டு வராங்க. பத்ரு சர்வாவும் சந்திரிகாவும் நாட்டை விட்டு காட்டுக்கே வந்துடுறாங்க. இந்த செய்தி எப்படியோ ஷியாமாக்கு தெரியுது. அவங்கள காப்பாத்தி தன்னோட நாட்டுல அடைக்கலம் கொடுக்கறாங்க. ஒரு சேவகன் மூலியமா அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு நாள் ஒரு பாத்திரம் நிறைய தங்க காசுகளை கொட்டி அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட கொடுத்து, இதை எடுத்துட்டு போய் எங்கேயாவது பொழைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. ஷியாமா அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறமா பத்ரு சர்வா மன்னன் அந்த பாத்திரத்தை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அது ஃபுல்லா தங்க நாணயத்துக்கு பதிலா கரி துண்டுகள் இருந்திருக்கு. இத உடனே ஷியாமாவுக்கு தெரியப்படுத்துறாரு. அப்பதான் ஷியாமாவுக்கு நினைவு வருது, தன்னோட தாய் மகாலட்சுமி தாயார அவமானம் பண்ணது. உடனே ஷியாமா தன்னுடைய அம்மாவை கூப்பிட்டு அவருடைய தப்ப சுட்டி காட்டி விரதம் இருக்கும் முறையையும் சொல்லி கொடுத்திருக்கா. தன்னுடைய தப்ப உணர்ந்த சந்திரிகா மனம் திருந்தி மகாலட்சுமி தாயார நோக்கி வரலட்சுமி விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்திருக்காங்க. நாளுக்கு நாள் மாற்றம் அதிகரிச்சே இருந்திருக்கு. பத்ர சர்வாவுக்கும் அவருடைய ஆட்சி திரும்ப கிடைக்குது. அரசருடைய மனசுல தைரியலட்சுமி புகுந்ததாலதான் அவருடைய ஆட்சி அவருக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. தன்னோட பெற்றோர்களுடைய வளர்ச்சியை பார்த்து ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்த ஷியாமா இந்த விரதத்தை பத்தி நிறைய பெண்கள், நிறைய சுமங்கலி பெண்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதனால மகிழ்ச்சி அடைந்த மகாலட்சுமி தாயார் அந்த நாட்டை ரொம்பவே செல்வ செழிப்போடு பாதுகாத்து வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஏராளமான உண்மை வரலாறுகள் வரலட்சுமி விரதத்தை பத்தி நிறையவே இருக்கு. நான் சொன்னது ஒரே ஒரு கதை தான். இது மூலியமாவே தெரிஞ்சிருக்கும் வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்புக்குரியது அப்படிங்கிறது. சரி, இப்போ இந்த வரலட்சுமி விரதம் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். என்னுடைய எல்லா பதிவிலையும் நான் சொல்றதுதான், விரதம் அப்படின்னாலே யாரு வேணா கடைபிடிக்கலாம். பெண்கள், ஆண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் யாரு வேணா இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். முக்கியமா பெண்கள் இந்த விரதத்தை மோஸ்ட்லி கடைபிடிப்பாங்க. திருமணமான பெண்கள் கணவனுடைய ஆயுள் நீடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயபக்தியோட வேண்டுதல் வைப்பாங்க. அதோட குடும்பத்துல எந்த ஒரு குழப்பமும் இல்லாம ஒரு செல்வ செழிப்போட அமைதியான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிப்பாங்க. திருமணம் ஆகாத பெண்கள் கூடிய சீக்கிரத்துல திருமணம் ஆகணும், நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையணும்
அமையணும் அப்படின்னு சொல்லி இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். அதே போல குழந்தை பேர் இந்த மாதிரி என்னெல்லாம் வேண்டுதல் இருக்கோ இன்றைய தினம் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். இப்போ இந்த வரலட்சுமி விரதத்தை அன்றைய தினம் எங்களால செய்ய முடியல, உடம்புக்கு முடியல, மோஸ்ட்லி வந்து இந்த பீரியட்ஸ் டைம் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல என்ன பண்றது அப்படின்னா அடுத்த வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நவராத்திரியில இருக்கும் இல்லையா, அந்த வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை சூஸ் பண்ணி அப்பயும் நம்ம பண்ணலாம். பொதுவா இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது மாமியார் கிட்ட இருந்து மருமகள் கிட்டையும் அம்மா கிட்ட இருந்து பொண்ணுகிட்டையும் இந்த மாதிரி தான் கடைபிடிப்பாங்க. அப்படியெல்லாம் யாருமே இதுக்கு முன்னாடி செய்யல, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் செய்ய போறேன் அப்படின்னா நான் சொல்ற வழிபாட்டு முறையை நீங்க பயன்படுத்திக்கலாம். என்னோட மாமியாரும் பண்ணதில்ல, என்னோட அம்மாவும் பண்ணதில்ல, நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் செய்ய போறேன், அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பா தாராளமா செய்யலாம். யாரு வேணா இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். வரலட்சுமி விரத வழிபாடு அப்படிங்கிறது பொதுவா 2 விதமா வழிபாடு செய்யலாம். ஒண்ணு வந்து மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படம் இருக்கு இல்லையா, அந்த திருவுருவ படத்துக்கு நல்ல அலங்காரம் பண்ணி நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா கலச முறை வழிபாடு, அம்பால கலசத்துல வீட்டுக்கு அழைச்சி அவளுக்கு நல்ல அலங்காரம் பண்ணி அழகு பார்த்து நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு செய்யறது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படின்னா அம்பாளுடைய திருவுருவ படமே போதுமானது, அதை வச்சே நீங்க வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூவா செய்யறீங்க அப்படின்னா அம்பாளுக்காக கலசம் வச்சு வழிபாடு செய்யறது ரொம்பவே சிறப்பா இருக்கும். அப்படி இல்லைன்னா என்னால முடியும், முதல் வருஷமே என்னால கலசம் வச்சு வழிபாடு செய்ய முடியும், எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்யறேன் அப்படின்னா தாராளமா செய்யலாம். அடுத்து வரலட்சுமி விரதம் அன்னைக்கு முறையா கலசம் வச்சு எப்படி வழிபாடு செய்யறது அப்படிங்கறத டீடைல்டா பார்க்கலாம். விரதம் இருக்க போறோம் அப்படின்னா அது எந்த விரதமாக இருந்தாலும் சரி வீடு சுத்தபத்தமா இருக்கணும். முன்னாடி நாளே நல்ல வீடு சுத்தபத்தம் பண்ணிட்டு நல்ல அழகா மாக்கோலம்லாம் இட்டு வச்சுக்கலாம். மாலை விளக்கேத்துறதுக்காக பூஜை அறையில அம்பால கிழக்கு நோக்கி உட்கார வைப்போம். ஸோ அதனால ஒரு மண்டபம் மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன செட்டப் மாதிரி நீங்க பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அம்பாளுடைய அழைப்பு பத்தி பார்க்கலாம். ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா அம்பால வியாழக்கிழமை மாலை நேரத்திலேயே வீட்டுக்கு அழைச்சிருவாங்க. ஒரு சிலர் வெள்ளிக்கிழமை காலை அதிகாலையில அம்பால வீட்டுக்கு அழைப்பாங்க. வியாழக்கிழமை மாலை நேரத்தில் அழைக்கிறதா இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமை காலை நேரத்தில் அழைக்கிறதா இருந்தாலும் சரி, அம்பால அமர வைக்கிறதுக்கு ஒரு மனை ரெடி பண்ணிக்கோங்க. அந்த மனையில நல்ல மஞ்சள் தடவி கோலமிட்டுக்கோங்க. நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த கலச சொம்பு இருக்கும் இல்லையா, அது வந்து எவர் சில்வரை தவிர்த்து நம்ம பித்தளை செம்பு அதுக்கப்புறம் இந்த வெள்ளி எல்லாம் வரும் இல்லையா, அதுல வந்து பயன்படுத்திக்கலாம். ஆனா எவர் சில்வர் அப்படிங்கறது பயன்படுத்தக்கூடாது. பொதுவா 2 விதமான கலச வழிபாடு இருக்கும். தண்ணி நிரப்பி வழிபாடு செய்யறது, இன்னொன்னு அரிசி நிரப்பி வழிபாடு செய்யறது. நிறைய பேரு அரிசி நிரப்பி தான் வழிபாடு செய்வாங்க, ரேர்லி தண்ணி யூஸ் பண்ணி வழிபாடு செய்யறது. கலசத்தை எப்படி அலங்காரம் பண்றதுன்னு பார்க்கலாம். கலசத்தை நல்லா சுத்தமா வாஷ் பண்ணி எடுத்து வச்சு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் இட்டு அலங்காரம் பண்ணிக்கணும். அந்த கலசத்துக்கு மேல வெள்ளை நூலை மஞ்சள் நல்லா தடவி அந்த நூலை கலசத்துக்கு மேல சுத்தி விடணும். அதுக்கப்புறமா அரிசி நிரப்புறீங்க அப்படின்னா ஒரு 3/4 பாகம் அரிசி நிரப்பிட்டு இந்த அரிசியில பச்சை கற்பூரம், காதோல கருமணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் சந்தனம், விரலி மஞ்சள், ஜாதிக்காய், ஏலக்காய், கிராம்பு, மாசிக்காய், எலுமிச்சை, அதுக்கப்புறம் தங்க நாணயங்கள் வெள்ளி நாணயங்கள் ஏதாவது இருந்தா அதுல போடலாம். அப்படி இல்லைன்னா ஜுவல்ஸ் இருக்கும் இல்லையா, தங்க நகைகள், அதுவுமே நம்ம போடலாம். எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல வீட்டுல இருக்கக்கூடிய சாதாரண நாணயங்கள் அதுல கொஞ்சம் எடுத்து கலசத்துல போடலாம். ஒற்றைப்படையில போடுறது நல்லது. ஒரு 11 ரூபாய் போட்டா கூட போதுமானது. இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா அந்த கலசத்துக்கு மேல மாவிலை வச்சுட்டு அதுக்கு மேல மஞ்சள் தடவிய தேங்காய், அவ்வளோதான், கலசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இப்படியே பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா கடைகளில் அம்பாளுடைய முகம் கிடைக்கும், அதை வாங்கிட்டு வந்து அந்த தேங்காய் வச்சிருப்போம் இல்லையா, அது மேலே கட்டி விட்டு அப்படியே அழகாக அலங்காரம் பண்ணலாம். உங்களுக்கு என்னெல்லாம் அலங்காரம் தெரியும், எவ்வளோ அழகாக பண்ண முடியுமோ நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கலாம். அலங்காரம்லாம் எதுவும் பண்ணலைங்க, வெறுமனே கலசம் மட்டும் வச்சு வழிபாடு செய்யலாமா அப்படின்னா அவ்வளோதான். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அந்த தேங்காய் வச்சு அழகாக வந்து குங்குமத்தால் திலகம் இட்டு நீங்கள் வழிபாடு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மகாலட்சுமி தாயார் எந்தெந்த பொருட்கள் எல்லாம் குடியிருக்காலோ அந்த பொருட்கள் எல்லாமே அந்த விரதம் நாள்ல அம்பாளுக்கு முன்னாடி வைக்கணும். அப்படி இல்லைன்னா அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யலாம். உங்களால முடியும் அப்படின்னா மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம். இந்த குன்றின் மணி, கோமதி சக்கரம், தாமரை விதை, அதுக்கப்புறம் இந்த சோழி முத்து, விரலி மஞ்சள், அதுக்கப்புறம் ஏலக்காய், கிராம்பு, இதெல்லாம் வாசனை நிறைந்த பொருட்கள் எல்லாத்துலயுமே மகாலட்சுமி தாயார் வந்து வாசம் செய்வார். அதனால வீட்டுல சமையலறையில என்ன பொருட்கள் வாசனையா இருக்கும்,
ஏலக்காய், கிராம்பு, விரலி மஞ்சள் இது மட்டுமே கூட நீங்க அம்பாளுக்கு முன்னாடி வச்சு வழிபாடு செய்யலாம். அதுக்கப்புறம் மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வளையல். சுமங்கலி பெண்களை அழைச்சி நம்ம வழிபாடு செய்ய போறோம். அதனால அவங்க வர எல்லாருக்கும் கண்டிப்பா வளையல் கொடுப்போம். அதனால அம்பாளுடைய வழிபாட்டு தினமான அந்த வரலட்சுமி விரத தினத்தன்னைக்கு கண்டிப்பா வளையல் வச்சு வழிபாடு செய்யறது அவசியமான ஒன்று. அம்பாளை வீட்டுக்கு அழைக்கும் முறை அப்படிங்கிறது நீங்க திருவுருவ படம் வச்சாலும் சரி, இல்ல கலசம் வச்சு வழிபாடு செஞ்சாலும் சரி, ஒரு மணப்பலகை இருக்கும் இல்லையா, அதுக்கு மேல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மஞ்சள், குங்குமம், அழகா கோலெல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கு மேல அம்பாளுடைய திருவுருவ படமோ இல்ல கலசமோ வச்சு நல்ல சந்தோஷமா மூத்த சுமங்கலி கையில கொடுத்து வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்து ஒரு நல்ல பாடல் இல்ல ஸ்லோகங்கள் ஏதாவது பாடி அம்பாளை மனம் குளிர ரொம்ப மகிழ்ச்சியோட வழிபாட்டை தொடங்கணும். வியாழக்கிழமை அம்பாளை வீட்டுக்கு அழைக்க போறீங்க அப்படின்னா மாலை நேரம் 6 மணிக்கு மேல நீங்க அம்பாளை வீட்டுக்கு அழைச்சிக்கலாம். அடுத்த நாள் காலையில வெள்ளிக்கிழமை உங்களோட பூஜையை நீங்க தொடரலாம். வெள்ளிக்கிழமை அம்பாளை வீட்டுக்கு அழைக்கிறவங்க காலையில அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே அம்பாளை வீட்டுக்கு அழைக்கலாம். அன்னைக்கு மாலை நேரத்துல, அதாவது வெள்ளிக்கிழமை மாலை நேரத்துல பூஜை வழிபாடு செய்யலாம். பொதுவா எப்பேற்பட்ட விரத வழிபாடா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல விநாயகருக்கு அப்படின்னு சொல்லி முதல் இடம் கொடுப்போம். அதுதான் நம்மளுடைய மரபா இருந்துட்டு வருது. அதே மாதிரி தான் வரலட்சுமி விரதத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு தான் நம்ம வந்து விரதத்தை தொடங்கணும். ஒரு வாழை இலை அப்படி இல்லைன்னா வெற்றிலை எடுத்துக்கலாம். அதுல மஞ்சள் எடுத்து கொஞ்சமா பன்னீர் குழைச்சி கெட்டியான பதத்துக்கு வரும். அதுல வந்து விநாயகர் மாதிரி பிள்ளையார் பிடிச்சு வைப்போம் இல்லையா, அதை வச்சு அதுக்கு மேல குங்குமம் விட்டுக்கலாம். பிள்ளையாருக்கு அருகம்புல் வச்சு மலர்கள் எல்லாம் தூவிட்டு தீப தூபம் எல்லாம் காட்டினதுக்கு அப்புறமா தான் வரலட்சுமி விரதம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம பூஜை வழிபாடு செய்வோம் இல்லையா, அப்பயும் இந்த வழிபாடு செஞ்சுக்கலாம். பிள்ளையாருக்கு நெய்வேத்தியமா வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா விரதத்துக்காக என்னெல்லாம் நெய்வேத்தியம் வச்சிருக்கோமோ அதுல ஏதாவது எடுத்துட்டு வந்து பிள்ளையாருக்கு வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம். இப்ப அம்பாளை வீட்டுக்கு அழைச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் அழைச்ச உடனேயே ஒரு வெண்பொங்கல் செஞ்சு அம்பாளுக்கு வச்சு நெய்வேத்தியமா வச்சு வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா சக்கரை பொங்கல் வச்சு கூட நம்ம வழிபாடு செய்யலாம். அம்பாளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வெறுமனே அம்பாளை உட்கார வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செய்யக்கூடாது. அந்த மாதிரி செய்யவே கூடாதுங்க. நம்ம ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், ஒரு வாழைப்பழம் வச்சா கூட போதுமானது. அதே மாதிரி அம்பாளுக்கு மாலை நேரத்துல நம்ம ரொம்ப சிறப்பா வழிபாடு செய்வோம் இல்லையா, அந்த நேரத்துல என்ன மாதிரி நிவேதனம் எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுண்டல் செய்யலாம். இனிப்புக்காக கேசரி, சர்க்கரை பொங்கல், அதுக்கப்புறம் வெரைட்டி ரைஸ்லாம் நம்ம செஞ்சு வைக்கிறது ரொம்பவே சிறப்பு. புளியோதரை, லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாமே நீங்க செஞ்சு வைக்கலாம். பலகாரங்கள், ஸ்வீட்ஸ் இந்த மாதிரியும் அம்பாளுக்கு முன்னாடி வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம். இந்த வரலட்சுமி விரதம் அன்னைக்கு நிறைய விதமான பழங்கள் அம்பாளுக்கு முன்னாடி வச்சு வழிபாடு செய்யுங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது. அதே போல அம்பாளுக்கு நல்ல வாசனை நிறைந்த மலர்களால அலங்காரம் பண்ணணும். அதுக்கப்புறம் தாமரை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஒரே ஒரு தாமரை பூ கிடைச்சா கூட அவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு விஷயம். கனகதாரா சோஸ்திரம், லலிதா சகஸ்திரநாமம், அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாருக்குரிய 108 போற்றிகள் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம பாடி அம்பாளை வழிபாடு செய்யலாம். உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை நினைச்சு அம்பாள் கிட்ட வழிபாடு செய்யுங்க. பூஜை வழிபாடெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அம்பாளுக்கு முன்னாடி அம்பாளுடைய பாதத்துல ஒரு நூல் எடுத்து அதுல மஞ்சள் தேய்ச்சி அதுல 9 முடி போட்டு அதுக்கு சென்டர்ல 2 மலர்களை கோத்து அதை வந்து கணவன் கையிலயோ இல்ல நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய மூத்த சுமங்கலி இருப்பாங்க இல்லையா, அவங்க கையால நம்ம கட்டிக்கணும். அப்படி யாருமே இல்ல, எல்லாருமே வேலைக்கு போயிருக்காங்க, அந்த டைம்ல யாருமே வரமாட்டாங்க அப்படின்னா நீங்களே வந்து கட்டிக்கலாம். அதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்திருக்க சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. தாம்பூலத்துல ரொம்ப கிராண்டா கொடுக்கறவங்களும் இருப்பாங்க, ரொம்ப எளிமையா கொடுக்கறவங்களும் இருப்பாங்க. பொதுவா அந்த தாம்பூலத்துல என்னெல்லாம் இருக்கணும் முக்கியமான பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாலி சரடு, இந்த பிளவுஸ் பிட்டுன்னு சொல்லுவாங்களே அது இருக்கணும். அதுக்கப்புறம் வளையல், ஒரு 2 வளையல் வச்சா கூட போதுமானது. அதுக்கப்புறம் குங்குமம், சிமிலி வரும் இல்லையா, அது வந்து நம்ம வாங்கி வைக்கலாம். கண்ணாடி, சீப்பு, வெற்றிலை பாக்கு, பூ இதெல்லாம் இருந்தாலே போதுமானது. இதுதாங்க மெயினான தாம்பூலம். இதை தாண்டி கிராண்டா செய்யறவங்க தாராளமா செய்யலாம். இதோட கையோட பிரசாதம் கொடுத்து விட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா வாழை இலை போட்டு அவங்களுக்கு பிரசாதத்தை பரிமாறி அவங்கள சாப்பிட வச்சு அனுப்புனாலும் சரிதான். பொதுவா தாம்பூலம் கொடுக்கும்போது கொடுக்கறவங்களுடைய கை மேலையும் வாங்குறவங்களோட கை கீழையும் இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து தாம்பூலம் கொடுக்கணும். இந்த வரலட்சுமி தினத்தன்னைக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களை ஏழை, பணக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம எல்லாரையுமே சமமா நடத்தணும்.
அன்றைய தினம் உங்க வீட்டுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சுமங்கலி பெண்ணும் சாக்ஷாத் அந்த மகாலட்சுமி தாயாரே அப்படிங்கறத நீங்க நினைவுல வச்சுக்கணும். அடுத்ததா புனர் பூஜை பத்தி பார்க்கலாம். இப்ப வியாழக்கிழமை ஈவினிங் போல நீங்க அம்பால அழைச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து வியாழன், வெள்ளி, சனி இந்த 3 நாட்களை கணக்கு எடுத்துட்டு சனிக்கிழமை காலையில புனர் பூஜை பண்ணிடலாம். வெள்ளிக்கிழமை காலையில தான் நீங்க அம்பால அழைச்சிருக்கீங்க அப்படின்னா வெள்ளி, சனி, ஞாயிறு, ஞாயிற்றுக்கிழமை காலையில புனர் பூஜை பண்ணலாம். இல்லை நாங்கள் ஒரே ஒரு நாள் தான் பூஜை வழிபாடு செய்ய போகிறோம் அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை நைட்டு போலவே புனர் பூஜை பண்ணலாம். இல்லை வெள்ளிக்கிழமையிலே நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் அம்பால வடக்கு திசை நோக்கி திருப்பி வச்சுட்டு கொஞ்சம் நகர்த்தி வச்சிருங்க. அடுத்த நாள் சனிக்கிழமை நீங்கள் புனர் பூஜை பண்ணிக்கலாம். இந்த புனர் பூஜை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரை அமர வச்சிருக்கக்கூடிய, பொதுவாக எல்லாருமே அரிசியில தான் அம்பால எழுந்தருளை செஞ்சிருப்போம். அந்த கலசத்தை அப்படியே எடுத்துட்டு போய் சமையல் அறையில் இருக்கக்கூடிய நம்ம எல்லா நேரமும் பயன்படுத்தக்கூடிய அரிசி டப்பா இருக்கும் இல்லையா, அரிசி பானை, அரிசி டப்பா, ட்ரம்மு எதுவா இருந்தாலும் சரி அதை அப்படியே கொண்டு போய் அந்த அரிசியில வச்சிடணும். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னா அன்னம், சாப்பாட்டை நோக்கி தானே ஓடிட்டு இருக்கோம். அதனால அந்த அன்னத்திற்கு என்றென்றும் குறைவில்லாமல் நீ என்னுடைய வீட்டுல குடியேறி எப்போதுமே நல்லாசி புரியணும் அப்படின்னு சொல்லி அம்பால வேண்டிக்கணும். அஷ்டலட்சுமியாக என்றென்றும் என்னுடைய வீட்டுல மகிழ்ச்சி, செல்வத்துக்கு குறைவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புனர் பூஜையை நம்ம பண்ணணும். இதுவே நீங்க கலசத்துல தண்ணி நிரப்பி வழிபாடு செஞ்சிருக்கீங்க அப்படின்னா அந்த தண்ணியை கொண்டு போய் வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் தெளிச்சு விட்டு வீட்டுல இருக்க எல்லா நபர்கள் மேலையும் தலையில தெளிச்சு விட்டுட்டு அதை கொண்டு போய் துளசி மாடம், துளசி செடி ஏதாவது இருந்தா அதுல வந்து கொட்டிடலாம். அரிசி நிரப்பி நீங்க வழிபாடு செஞ்சிருக்கீங்க அப்படின்னா அந்த அரிசியை அசைவத்துக்கு பயன்படுத்தவே கூடாது. அடுத்து கோகுல அஷ்டமி வருது இல்லையா, அன்றைய தினத்துல நீங்க சர்க்கரை பொங்கல் இல்ல ஏதாவது ஒரு பலகாரத்துக்கு பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா நீங்க எப்பெல்லாம் சுவாமி கும்பிடுறீங்களோ, எப்பெல்லாம் நீங்க பூஜை வழிபாடு செய்றீங்களோ அப்ப கொஞ்சமா சர்க்கரை பொங்கல் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு கூட நீங்க அதை காலி பண்ணலாம். கலசத்துல வச்சு தேங்காயை ஏதாவது ஸ்வீட் பண்றதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். காரம், உப்பு, அதுக்கப்புறம் இந்த நான்வெஜ், இந்த அசைவத்துக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது. கலசத்துல சேர்த்திருக்கக்கூடிய மற்ற பொருட்கள், இந்த காதோல கருகமணி, எலுமிச்சை, இது எல்லாத்தையும் பூஜை அறை குப்பை சேர்த்து வச்சிருப்போம் இல்லையா, அதுல நம்ம கொட்டிடலாம். அவ்வளவுதாங்க. இந்த பதிவுல வரலட்சுமி நோன்பு பத்தின முழு விளக்கம் ரொம்பவே தெளிவா நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன். கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இறைவழி தேடி செல்லும் இறை பக்தர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பதிவுல ஏதாவது உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் டக்குன்னு ஒரு நோட்டிபிகேஷனா வரும். எப்பயும் போல கவின் தனு விளாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகோட பார்க்கலாம். பாய் ஃப்ரம் துளசி.